டே மச்சான், இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. உன் காதல் கை கூறதுக்கு அற்புதமான நாள். நீ நர்மதா கிட்ட விடுற டைலாக்ல அவ அப்படியே மயங்கி கிறங்கி அவ வாயாலே உன்னை ஐ லவ் யூ சொல்ல வச்சிடும். புரிஞ்சுதா? அப்படி அவ மட்டும் உன்னை ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு வச்சுக்கியே, இந்த கைய வெட்டி காளிக்கு காணிக்கை ஆக்கிடுவோம். ஐயோ நல்ல ஐடியாடா. டேய் என்னங்கடா, அதுக்கு என் கை தான் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த கையால உடைச்சு சாப்பிட்டதை விட இவன் கையால வாங்கி சாப்பிட்டதாண்டா அதிகம். அதனால இவன் காதலுக்காக உன் கைய வெட்டுறதுல தப்பே இல்ல. சரியா? நீ என்ன சொல்ற? நியாயமான பேச்சு. விடுங்கடா, முதல்ல நர்மதா லைன்ல வராங்களான்னு பாப்போம். மாமு, கல்கட்டா காளிய ஒரு தடவை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்பற போடு. மச்சான் சாமியை வேண்டிக்கிடா. ஹலோ, நர்மதா ஸ்பீக்கிங். டேய் மச்சான், நர்மதா ஸ்பீக்கிங்கடா. டேய் வெச்சிர போறாடா, பேசுறா. ஹலோ மேடம், நான் தான் பர்மா பாலா பேசுறேன். பர்மா பாலானா? பர்மால இருந்தா பேசுறீங்க? இல்ல மேடம், பர்மா பஜார்ல இருந்து பேசுறேன். ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல மேடம். என் நர்வ்ஸ் எல்லாம் ஒரே நான் ஸ்டாப்பா மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்கு மேடம். லேட்டஸ்டா என் படம் பாத்தீங்களா? மின்னல வாங்குற படத்தை 100 ஷோ 100 நாளும் பார்த்தனா பாத்துக்கங்க. நானா? உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? பின்ன நீங்க நடிச்ச முதல் படத்தை பார்த்தேன், உங்க லைஃப் லாங் ரசிகன் ஆயிட்டேன். மேலும் மேலும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்து மனசுக்குள்ளேயே ரொம்ப லைக் பண்ண. இப்போ லவ் பண்றேங்க. எல்லா ரசிகர்களும் சொல்றதுன்னு நீங்களும் சொல்றீங்க. சாரி மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். மத்தவங்க சொல்றதெல்லாம் ஜஸ்ட் லைக், நான் சொல்றது லைஃப் லாங் மேடம். நிஜமா தான் சொல்றீங்களா? காட் ப்ராமிஸ் மேடம். ஐ லவ் யூ பாலா, ஐ லவ் யூ. ஹே, ஐ லவ் யூ வண்டா. ஐ லவ் யூ மேடம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கடல பொண்ணு கடல போட்டு கடல கட்டுங்கடா.
ஏய் என்னடி விஜயசாந்தி பட போஸ்டர் மாதிரி துப்பாக்கியோட போஸ்ட் கொடுத்து நிக்கிற? மிலிட்டரி ஆபீசரோட மிஸ்ஸஸ் ஆக போறல, அதான் அவரளவுக்கு என்ன நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த துப்பாக்கில தான் சுட ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஓஹோ, ஏய் அங்க பாரு, உனக்கு ட்ரைனிங் கொடுக்க மிலிட்டரியே வந்துட்டு இருக்கு. அட 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 அட, என்ன நட என்ன உட, தங்க பதக்கம் சிவாஜிக்கு அப்புறம், 3 முகம் ரஜினிக்கு அப்புறம், காக்கி சட்டை கமலுக்கு அப்புறம், வால்டர் வெற்றிவேல் சத்யராஜுக்கு அப்புறம், இந்த யூனிஃபார்முக்கு ஏத்த கெட்டப் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. டார்லிங், மத்தவனுக்குலாம் ஓ குரூப் பி குரூப்னு பல குரூப்ல ரத்தம் ஓடுது. எனக்கு என்ன குரூப்ல ஓடுது தெரியுமா? என்ன? எம் குரூப்ல ஓடுது. எம் ஃபார் மிலிட்டரி குரூப்ல ஓடுது. உங்ககிட்ட தான் நான் சுட கத்துக்கணும். என்னடா சுடணும் சொல்லு. தோசை சுடணுமா, இட்லி சுடணுமா, புரோட்டா சுடணுமா, வடை சுடணுமா? வேணுங்கிற சுட்டு தள்ளுற தின்னு உடம்ப தேத்து. இப்படி ஊத்தி இப்படி சுத்தி விட்டு சுட்டா தோசை, ஒரே இடத்துல ஊத்தி அவிச்சா இட்லி, புரட்டி புரட்டி போட்டா பரோட்டா. பரோட்டாவா? ஐயே, என்னடி உன் ஆள் பெரிய மிலிட்டரி கேப்டன் சொன்ன? இது கிச்சன் பார்ட்டிடி. ஏய் தூமா கோலி. டார்லிங், நீங்க அதெல்லாம் நல்லா சுடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நீங்க சுட வேண்டியது துப்பாக்கில. துப்பாக்கியா? பாத்தியாடி பாத்தியாடி, துப்பாக்கினதும் என் டார்லிங் எவ்வளவு அட்டென்ஷன்ல நிக்கிறாருன்னு. இங்க பார், அவரு கருப்பு ஜாக்கி சான் இப்ப துப்பாக்கி எடுத்து பறந்து பறந்து சுட போறாரு. நீங்க எல்லாம் வேடிக்கை பாருங்க. துப்பாக்கில சுடவா? நான் குறி வச்சு சுட்டாலே குறுக்க பறக்க போறவளா செத்துருவாரு. ஐயோ, இன்னைக்கு எவன் ஜாக போறா தெரியலையே. இருக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும், பாப்போம். மகனே மகனே, என்னப்பா? கல்யாண பத்திரிக்கையை அடிச்சு லம்பா லவட்டிக்கிட்டு வந்துட்டேன். வா போகலாம். ஆமாமா டார்லிங், நான் எங்க அப்பா கூட போய் பத்திரிக்கை கொடுத்து வந்துடுறேன். இருங்க இருங்க, இப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. மாமா இங்க வாங்க. தள்ளு இப்படி. நான் மாமா தலையில பழத்தை வைப்பேனா, அவரு குறி பார்த்து சுடுவாராம். ஐயோ, எது சன்னு கண்ணால என்ன சுடுவானா? என்ன கன்றாவிடா இது? இந்த குண்டு ஒரு குண்டு தூக்கி போடுது. அப்பா ஆரம்பத்திலே ஓந்தல தான் ஆரம்பம் எனக்கு தெரியாதுப்பா. கவலைப்படாத, நான் இருக்கேன். அதான்டா கவலையா இருக்குது. அம்பாடி, இப்படி செய்யலாமா? உங்க அப்பனை வர வச்சு அவரு தலையில பழத்தை வச்சு இவனை விட்டு அவரை சுட வைப்போம். ஐயா, அது வழுக்கு தலை மாமா. பழத்தை வச்சா பொழுக்குன்னு கீழே விழுந்துரும். வழுக்கு தலைக்கு இப்படி ஒரு சேஃப்டியா? இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா காலையில கன்னத்தை வழிக்கும் போதே கபாலத்தையும் சேர்த்து வழிச்சிருப்பேன். போங்க மாமா. ஏய், துப்பட்டாவை சுத்தி வை. இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து மாமா தலைமையில வைங்க. டார்லிங் டார்லிங், இப்படி செஞ்சானா? ஆப்பிள் வந்து ஓல்ட் பேஷன், தர்பூசணி வச்சா லேட்டஸ்டா இருக்கும்ல. என்ன லேட்டஸ்ட்? இல்ல, ஏரியா பெருசு, ஷூட் பண்ணோம்னா வெடிச்சு நாலா பக்கமும் செதறும் போது கொஞ்சம் கண்ணுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும்ல. ஓகே. ஏய், தர்பூசணி தூக்கி மாமா தலைமையில வைங்க. மாமா போங்க போங்க. பாத்துரா, படக்கூடாத இடத்துல பற்ற போகுது. கல்யாணத்துக்கு முன்னால நீதான் பலியா வேண்டாம் நினைக்கலப்பா. பழத்தை எடுத்து வைங்க. கம் ஆன், கேட்ச் இட். 1 2. ஏன் கை நடுங்குது? மிலிட்டரியில AK-47 பீரங்கி டாங்கி எல்லாம் பிடிச்சு பெரிய லெவல்ல பழகிட்டனா, இங்க வந்து கொக்கெல்லாம் சுடுற துப்பாக்கி பிடிச்சோன்னா கூசுது. கூசப்படாது. கம் ஆன், ஷூட் இட். ஓகே. மகளே, துப்பாக்கியை கொஞ்சம் தூக்கி பிடிப்பா. கீழே இறக்கி சுட்ட நெஞ்சு பஞ்சர் ஆயிடும். சுட போது பேசாதயா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். காக்கா, இது சுட்ட காக்காயா சுடாத காக்காயா? எப்படியோ கபாலத்துக்கு வந்தது காக்காயோட போச்சு. என்னடா நீங்க இது பழத்தை சுட சொன்னா காக்காயை சுட்டுருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல டார்லிங். காக்கா வந்து அந்த தர்பூசணியை கொத்தி தூக்கி பார்த்துச்சு. அதான் முதல்ல காக்காயை சுட்டுட்டு அப்புறம் பழத்தை சுடலாமேன்னு. ஓகே. பறக்கிற காக்காயை பளிச்சுன்னு சுட்ட உங்களுக்கு பழத்தை சுடுறது ஏமாத்திரம். ஓகே, நான் உங்களை ஹஸ்பண்டா ஏத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் போயிட்டு வரதா தாயி? அப்பா, கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா மேல போயிருப்பா, நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். குடும்பமே தரிசா இருக்கும். இந்த காக்கா வந்து காப்பாத்துச்சு. காக்கா வாழ்க. அம்மா கூட ஏறு. ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் வாங்க. டிக்கெட் டிக்கெட் சார், டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஐயோ, பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. பர்ஸு தொலைஞ்சு போச்சா? யாரம்மா ஏமாத்த பார்க்குற? இப்படி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? உன்ன மாதிரி எத்தனை பேர்த்த என் சர்வீஸில் பார்த்துருப்பேன். ஹலோ கண்டக்டர், நானும் வந்தலேருந்து பார்க்குறேன். அந்த பொண்ணு திட்டிகிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணை பார்த்தா அப்படிலாம் தெரியல. டிக்கெட் எவ்வளோ? 5 ரூபா. அவ்வளோதானே? இந்தாங்க. தேங்க்யூ சார். பரவாயில்ல, என் கடமையை தானே செஞ்சேன்.
இறங்குங்க. இவையே நம்ம பின்னால வரா. அடடே என்ன கௌசி இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆ. இங்க பாருங்க, 5 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஏண்டா நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கவே இல்லையா? ஏன் அக்கா தங்கச்சியோட பிறந்தா காதலிக்க கூடாது, கல்யாணம் பண்ண கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அதுக்காக உன்ன மாதிரி சீப்பான பொண்ணெல்லாம் காதலிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். யார? நடிகை நர்மதாவை. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, லெட்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. லூசா இருப்பான் போல இருக்கு. உங்க பேரு? நான் தான் பர்மா பஜார் பாலா. எல்லாரும் என்ன செல்லமா பர்மா பாலான்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ, நீதான் பர்மா பாலாவா? ஹால் நல்லதா இருக்கு. ஆமா, என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? பின்ன என்கிட்ட இருந்து 5 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டி நகர்ல இருந்து பர்மா பஜார் வரைக்கும் நடந்தே போறதா? அதான் வீட்டு வரைக்கும் வந்து காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடடே தம்பி செலவுக்கு வச்சிருந்ததை உங்ககிட்ட கொடுத்துருச்சு போல இருக்கு. பரவாயில்ல, இந்தாங்க 10 ரூபாயா. செஞ்ச உதவிக்கு கூலி வாங்குற பழக்கம் எங்க குடும்பத்துக்கே கிடையாது. இந்தாங்க 5 ரூபா போதும். தம்பி நாணயஸ்தனா இருப்பான் போல இருக்க. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியா பாக்குடன் பேச்சு. உன்னார்வா பாக்கு. இதுல இந்தியாவுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பாக்குனா பாக்கிலடா, அறிவு கட்ட முண்டம். பாகிஸ்தானுடன் பேச்சு. நேத்து இந்தியா ஆப்புடன் பேச்சுன்னு போட்டுருந்துச்சு. ஐயோ டேய், ஆப்புன்னா ஆப்புலடா, அதுலயே இருக்காதுங்க. ஆப்கானிஸ்தானுடன் பேச்சு. இதுக்கு தாண்டா முதியோர் பள்ளிக்கூடத்துல போய் படிங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாடா? டப்பா சுந்தர், ஒரு டீ போடு. என்ன பாலா சார், கீழே போஸ்டர் பாருங்க, என்ன நியூஸ்னு. பிரபல ஹிந்தி நடிகை ரெஹானா சாப்பாட்டில் விஷம் வைத்து கொலை. நான் இந்த டிஷும் டிஷும் சினிமா எல்லாம் எடுக்கிறது இல்ல. நான் எடுக்கிறதெல்லாம் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், காமெடி. ஏன்னா தியேட்டருக்கு குடும்பங்கள் எல்லாம் வர வைக்கணும்ல. அது மட்டும் இல்ல, என்னோட குருநாதர் விசு சாரோட பேரை வேற காப்பாத்தி ஆகணும்ல. என்ன கௌசி, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ற? சார், கௌசி ஒரு ஜோக் சொன்னா சார். ஜோக்கா? அது என்னன்னு தான் சொல்லமா. நல்லா இருந்தா என் படத்துக்கு நான் சீனா யூஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொல்ல கௌசி, டைரக்டர் கேக்குறாருல. கிராமத்து பாத்ரூம்ல தட்டி மரவுல நான் வெறும் பாவாடைய மட்டும் கட்டிக்கிட்டு குளிச்சிட்டு இருந்தேனா, அப்போ ஒருத்தன் மேல இருந்து எட்டி பார்த்துட்டான். எட்டி பார்த்துட்டானா? ஆமா, நீ என்ன பண்ண? எனக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு சார். சொல்லு. அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சா, உடனே நான் கட்டியிருந்த பாவாடையை தூக்கி மூஞ்சி முடிக்கிட்டேன். சூப்பர். இந்த சீன் அப்படியே படத்துல வச்சுக்கிறேன். ஓகே. ராஸ்கல். நான் என்ன சாப்பிடாம இருக்கேன்? நான் சாப்பிட்ட எச்சி சோறு சாப்பிட வேண்டியவ நீ. என்ன உன் எச்சி சோறு சாப்பிட சொல்றியா? அப்பா கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது வேலையில தூக்குறேன் பாரு. மேடம், என்ன மேடம், அவன் என்ன பண்ணாலும் அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்றீங்க. ஏன் மேடம், நீங்க நினைச்சா அவனை வேலையை விட்டு தூக்க முடியாதுங்களா? எனக்கு அம்மா இல்ல, எனக்குன்னு இருக்கிறது அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு பிடிச்சவனா பேர் எடுத்துட்டான். அவர் வாயாலேயே அவனை வேலையை விட்டு போன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணி காட்டுறேன். அதானே பார்த்தேன். மேடம் ஏதோ ஐடியா வச்சிருப்பாங்க. உனக்கு வச்சுட்டேன்டா ஆப்பு. எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் நர்மதாவை கூட்டிட்டு வரேன். ஓகே மச்சான். என்னடா இது, கழுத்துல மாலை, கையில பூச்செண்டு, எது கல்யாண வீட்டுல ஜோடியை விட்டுட்டு ஓடியாண்டியா? உள்ளதான் இருக்கா? உள்ளதான் இருக்காளா? யாரா? நர்மதாவை தான் சொல்றேன். போட்டன கொய்யால. ஏன்டா அப்படி பித்து பிடிச்சு அலையறீங்க? போய் பொழப்பு தலப்ப பாருங்கடா, போங்கடா. யோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு லெட்டர்லயும் போன்லயும் பேசி என் லவ் தாஜ்மஹால் ரேஞ்சுக்கு வளர்த்து வச்சிருக்கேன். நீ நடனா பெரம்ப வச்சு மிரட்டுறிய. டேய், லெட்டர்லயும் போன்லயும் பேசுறது தப்பு இல்ல. ஆனா ஒரு நடிகையை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற பத்தி அது மடத்தனமான விஷயம்டா. மடையா? இருங்க. இது எப்படி இங்க வந்தா? நீங்க லெட்டர் போட்டது, போன்ல பேசினது எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா டூர் போயிருக்காங்க. 3 நாள் கழிச்சு வாங்க.
நீங்க சொல்றதுனால போறேன். பாய். என்ன அம்புட்டு ரசிகர் மாலையும் தாலி மாலைய ஆரம்பிச்சிட்டா? ரங்கா காஃபி. ரங்கா காஃபி. காஃபி. குட் மார்னிங். யூ ராஸ்கல், ஒன் யார் காஃபி எடுத்து சொன்னது? ரங்கா. ரங்கண்ண கோயிலுக்கு போயிருக்காரு. உன்னை எதுவும் எடுத்துட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. மூதேவி மூஞ்சில முடிச்சிட்டேன். இன்னைக்கு விளங்கின மாதிரி தான். சூப்பர் ஃபிகர். இந்த மாதிரி பொண்ணை வச்சுதான் சம்பாதிக்கலாம். இந்த லண்டன் மகேஷ் என்ன பண்ணாலும் பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியல. அதனால நடிகை நர்மதாவை வச்சு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட ஐடியா என்னன்னா, ஃபாரின்ல தான் ஷூட்டிங். இங்க ஷூட்டிங் வச்சா அடிக்கடி போவா. இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் சொல்லி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஃபாரின்ல என்னோட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நடிகை நர்மதா மேல வெறி பிடிச்சு அலையறாங்க. படம் பண்ணிடல. நடிகை நர்மதா உங்க ஃப்ரெண்ட்ஸோட இணங்க மறுத்துட்டாங்கன்னா அவ பாஸ்போர்ட் என் கைக்கு தானே வரப்போகுது. நான் நினைச்சேன்னா அவ இந்தியாக்கே வர முடியாது. அதுதான் நம்ம பிளான். குட் மார்னிங் நர்மதா. குட் மார்னிங். நான் தான் மகேஷ். உங்க பிஏ என்னை பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ சொன்னாரு. அன்னைக்கு பார்த்த அதே நர்மதா, அதே உடம்பு, அதை விட சூப்பரா உங்க மார்க்கெட். அதனாலதான் நான் உங்களை மிஸ் பண்ண விரும்பல. நீங்க தான் என் படத்துல ஹீரோயின். ஷூட்டிங் எல்லாம் வெளிநாடா மேடம்? எல்லா நாட்டுக்கும் போலாம் போதுங்க மேடம். இதை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே சார். அப்புறம் என் பிரசண்டா நீங்க உன்னை ஏத்துக்கலாம். என்னது? வர்ற 26ஆம் தேதி நான் ஒரு கிராண்ட் பார்ட்டி தரேன் உங்களுக்கு. எதுக்கு? என்ன நர்மதா, எந்த உலகத்துல இருக்கீங்க? வரப்போறது உங்க பர்த்டே. அதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணல, வித் யுவர் பெர்மிஷன். ஓகே. மேடம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார். ஈஸியா சைன் வாங்கிடலாம். என்ன மேட்டர்னா, பாலாவும் உங்க அப்பாவும் இருக்கிறதா ப்ராப்ளம் சார். பாலா அவங்க அப்பா மட்டும் ப்ராப்ளமா இருந்தா அவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சிருங்க. நாம அங்க போய் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிக்கலாம். ஓகே, டோன்ட் வரி. ஓகே. Thank you. Thanks. சார், நர்மதா மேடம் அடுத்ததா என்ன படம் பண்ண போறாங்க? பாலா டைரக்டர் மாதவராவ் வந்திருக்காரு, உங்களை கூப்பிட்டாரு. சார், ப்ரொடியூசர் சுப்பிரமணியன் சார் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா சார். ஓகே சார். என்ன நர்மதா மேடம்? Yes. சந்தோஷம் தானே? ஜமாயிச்சிட்டன்ல. Thank you sir. இன்னைக்கு நல்ல நாள். இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டீங்கன்னா விசாக்கு அப்ளை பண்றதுக்கு அனுப்பி வச்சேன். அதனால என்ன? இங்க Thank you. வரேன் மேடம். ஓகே. வாட்ச்மேன் சார், நீங்க சொன்ன மாதிரி கோக்ல பிராந்தி கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஹே, கோகோ கோலா தானே? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நர்மதா நல்ல மூட்ல இருப்பாடா. நீதான் பர்மா பாலான் அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயி உன் லவ்வ சொல்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம். வேஸ்ட் பண்ணாத, தைரியமா சொல்லு. ஹாய், நானே சொல்லிக்கிறேன். இத வரேன். அடேங்கப்பா, எவ்வளவு கிராண்டா இருக்குல்ல? என்னுடைய வணக்கம். எவ்வளவு துன்றாம்பா. மேடம், Thank you. Thank you. நான் தான் பர்மா பாலா. போன்ல உங்க கூட சொல்றேன். ஞாபகம் இல்ல? நம்ம மாதிரி தெரியுது. ஐயோ, இங்க வந்துட்டாங்களா? நம்ம மாட்டிக்கு போறோம். வா.